நீங்கள் நெருக்கத்தில் உள்ளீர்களா? நெருக்கம் பலவிதமானது. பல பிரச்சனைகளால் நெருக்கங்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளால, சில வீடு இல்லாம ஒரு நெருக்கம், வேலை இல்லாதபடியால் வியாபாரத்தில் வீழ்ச்சி, கடன் பிரச்சனை, வாழ்க்கையில ஏதோ ஒரு காரணத்தினால நெருக்கம், டைட், கொடுக்க வேண்டியது கொடுத்து கொள்ள முடியாதபடி, ஏமாற்றத்தினால நெருக்கம். 2 நாளாகமம் 15:3 இப்படி சொல்லுது. 2 Chronicles chapter 15:3, இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. 5ஆம் வசனம், அக்காலத்திலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருவர்களுக்கும் சமாதானம் இல்லை, தேசங்களில் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்து. 6ஆம் வசனம், ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நெருக்கினது, தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணார். பைபிள் சொல்லுது அவர்களுக்கு சமாதானம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, நெருக்கம். சமாதானம் இல்லை என்றால் அர்த்தம் குழப்பம். மைண்ட்ல ஒரு பீஸ் இல்லைன்னா ஏதோ ஒரு குழப்பம் அடைந்த நிலை. ஒரு தனிப்பட்ட மனித வாழ்க்கையிலே ஒரு குழப்பம். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு பல காரணங்களாலே, சில உறவுகளினாலே, சில பொருட்களினாலே, வியாபாரத்தினாலே அவனுக்கு ஒரு சமாதானம் இல்லை. 5ஆம் வசனம், வெளியிலே போகிறவனுக்கும் உள்ளே வரவனுக்கும் சமாதானம் இல்லை. வீட்டுக்குள்ள போகிறவனுக்கு சமாதானம் இல்லை, வெளியே தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் இல்லை, குடும்பத்திலே சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ள சமாதானம். 6ஆம் வசனம் சொல்லுது, ஜாதிக்கும் ஜாதிக்கும் பட்டணத்துக்கும் பட்டணத்துக்கும், ஜாதியும் பட்டணத்தை பட்டணம் நெருக்கினது. பட்டணத்தில் நிம்மதி இல்லை, நாட்டில் நிம்மதி இல்லை. கவனிங்க, தனிப்பட்ட பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பட்டணத்தில் பிரச்சனை, தேசத்தில் பிரச்சனை, ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை, ஒருவருக்கு ஒருவர் இடையிலே குழப்பம், எல்லா சூழ்நிலையும் எல்லா இடமும் ஒரு நிம்மதி இல்லை. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணார். அப்ப இந்த குழப்பத்தோடு இந்த காலையில நீங்க இருக்கலாம். உங்க குடும்பத்தில், உங்க வாழ்க்கையில, வியாபாரத்தில், தொழில. நாம நினைக்கிறோம் பிரச்சனை வந்தோன்னே ஒண்ணு இந்த பிரச்சனை என் புருஷன் கொண்டதான், இல்ல மனைவி கொண்டாந்தாங்க, இல்லாடி பிள்ளைகளால. ஆனா பைபிள் இங்க சொல்லுது வேற ஒன்று. நாம நினைக்கிறோம் நிறைய பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு வரான்னு. கடவுள் தான் இந்த பிரச்சனை காரணம். நாம் அதிகமான நேரத்தில் தப்பா நினைக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் பிரச்சனைகளாலும் கலங்க பண்ணார். இந்த காலையில சொல்றேன், கடவுள் உங்க பிரச்சனைகளுக்கு தேவன் காரணம் என்றால் உங்கள் பிரச்சனைகளுக்கு பதிலும் தேவன் தான். உங்க பிரச்சனைக்கு தேவன் காரணம் என்றால் உங்கள் பிரச்சனைக்கு தேவன் தான் பதில். அப்ப தேவன் பிரச்சனை ஆக்கும் பொழுது நீங்க வேற ஒரு இடத்துல பதிலை எதிர்பார்க்க முடியாது, அதை சரிப்படுத்த முடியாது. அப்ப தேவனால் வந்த பிரச்சனை தேவனிடத்தில் முடிக்கணும். அப்ப தேவன் தான் எனக்கு குழப்பத்தை கொண்டு வரார், தேவன் தான் எனக்கு பிரச்சனை கொண்டு வரான்னா தேவன் சீமை செய்வாரா? இல்லை. தேவன் கூட இருந்தவர் அவர் ஒதுங்கும் பொழுது பிரச்சனை வருது. இப்ப என்னுடைய பிள்ளைகள் என்னோடு இருக்கும் பொழுது நான் அவங்களோடு இருக்கேன். திடீர்னு ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை நிமித்தம் நான் விலகணும்னா அவங்க நிறைய பிரச்சனை வந்து கடைசி நிலைமைக்கு வந்த பொழுது ஆக்கள்லாம் சொல்லுவாங்க, அவங்க அப்பா இருந்ததா வந்துக்காது, அப்பா போனனால தான் பிரச்சனை. நான் பிரச்சனை கொடுக்கல, நான் விலகிட்டேன். நான் விலகிய உடனே பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கடவுள் ஒதுங்குகிறார். தேவன் அவளை சகலவித பிரச்சனையினாலும் இடுக்கத்தினாலும் நிரப்பினார் என்றால் உங்க வாழ்க்கையில் இங்க ஒரு பிரச்சனை, இதுதான் உங்க வாழ்க்கை, இது பூமிக்குரிய வாழ்க்கை. இங்க ஒரு கடன் தொல்லை, இங்க ஒரு போராட்டம், இன்னைக்கு சமாதானம் இல்ல நிலை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஆவிக்குரிய மண்டலத்தில் உண்டு.
பூமிக்கு பதில் பரலோகம். இங்கதான் இருக்கு கடவுள்கிட்ட. அதாவது ஆவியின் மண்டலத்தில் ஏற்படும் ஒவ்வொரு மாற்றத்துக்கு அமைய இந்த பூமியின் வாழ்க்கை அமையும். இங்க சேஞ்சஸ் செஞ்சா இங்க சேஞ்ச் ஆகும். ஆவியின் மண்டலத்தில் மாற்றங்களை செய்யாமல் நீங்க பூமியிலே மாற்றங்களுக்காக மாற்றங்களை செய்ய நினைப்பது டைம் வேஸ்ட். இந்த சபை இப்படி இருக்கு. இந்த சபை வேகமா வளரணும்னா இந்த சபையில நான் என்னத்தை செஞ்சும் சரி வராது. இதன் வளர்ச்சி அங்க இருக்கு. இந்த மைக்க சவுண்டை குறைச்சிட்டாங்க. குறைச்சோன்னு நான் இங்க இப்படி திருக்கிறேன், சவுண்ட் கூடுமா? இல்ல. இது டைம் வேஸ்ட். அங்க குறைச்சா அங்க கூட்ட வேண்டும். அப்ப இந்த பூமியோட பிரச்சனை தீர்க்க ஒரே வழி ஸ்பிரிச்சுவல். இந்த ஸ்பிரிச்சுவல் சரினா இங்க மாற்றம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாப்பாய். இது எவ்வளவு வாழுதோ அவ்வளவுதான். அங்க எவ்வளவு வலிம் கூட்டுறாங்க அந்த வலிம் தான். கர்த்தருக்கு நீ காத்திருக்கும் பொழுது அந்த காத்திருக்க அளவு நீ புது பலன் அடைவாய். நீ கர்த்தரை காத்திருக்கும் பொழுது நீ கழுகுகளை போல செட்டை அடித்து உயரே எழும்புவாய். நீ எவ்வளவு காத்திருக்காயோ அவ்வளவாய் நீ எழும்புவாய். அப்ப நீங்க எழும்ப வேணும் என்பதற்காக நீங்க 1000 காரியம் செஞ்சாலும் ஒன்றும் சரி வராது. எழும்புவது குறைய வழி ஸ்பிரிச்சுவல் காம். இங்க சேஞ்சஸ் நடக்கும் பொழுது அங்க மாற்றங்கள் நடக்கும். இங்க பணத்துக்காக நீ வேலை செய்யாத, இங்க ஆவிக்காக வேலை செய். இங்க ஆவில செயல்படும் பொழுது பணம் தானா எழும்பும். இன்று பலர் தங்களுடைய பூமிக்குரிய பிரச்சனைக்காக பூமிக்குரிய காரியத்தை வச்சே பிரச்சனை தீர்க்க பார்க்கிறாங்க. தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணார். எந்தவித உலக காரியங்களும் காணப்படக்கூடியவைகளும் ஆவிக்குரிய காணக்கூடாத காரியத்தினால் கட்டுப்படுத்தப்படும். காணப்படுகிற காரியங்கள் காணப்படாதவையினால் கட்டு. எனவே எந்தவித உலக காரியங்களும் காணப்படக்கூடியவைகளும் ஆவிக்குரிய காணப்படக்கூடாத காரியத்தினால் மாற்றம் செய்ய முடியும். இதனால இதை நீங்கள் மாற்ற முடியும். தேவன் அவர்களை சகல இடுக்கத்தினாலும் அவளை கலங்க பண்ணார். அந்த நாட்களை பாங்க, பெரிய வெள்ளம் வந்துச்சு. மக்கள் பிழை செஞ்ச பொழுது இந்த வெள்ளத்தை காரணம் தேவன். பூமி அதிர்ச்சி யார் காரணம்? கடவுள். பூமி 2 பிளந்து மனிதர்கள் செத்தாங்க. யார் காரணம்? தேவன். நடக்கவனிங்க, ஒரு நெருப்பு வந்து அப்படியே எரிச்சு போட்டுச்சு சோதோமா. அது காரணியாக தேவன். ரோமர் 1:18 சொல்லுது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டு. ரோமர் 1:28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவளுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவளை கேடான சிந்தனைக்கு ஒப்புக்கொடுத்தார். ஒரு நாய் வந்து இழுக்குது, விட்டுதான். கடவுள் கிட்ட நீ போட நினைச்சா விட்டுவார். கடவுள் எதையும் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க மாட்டா. நானும் எதையும் ஃபோர்ஸ் பண்ணி, அதுதான் அந்த பழக்கம். கடவுளை கொண்டு நம்பக்கணும், விட்டுவா. ஒரு கோழி தன் குஞ்சுகளை வச்சிருக்கும் பொழுது அந்த குஞ்சு கோழியின் இடத்துல இருந்து வெளியில போகுது. பருந்தோக்காக வந்து கொத்துது, ரத்தம் வடியுது. இது காரணம் கோழி அல்ல, உன்னை விட்டுட்டாங்க, நீ போனா. பரலோக தேவன் அனுமதிப்பதினாலே பூமியிலே பிரச்சனைகள் வர காரணம். இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஏன் இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு? இந்த பிரச்சனைக்கான கடவுள் ஏன் பிரச்சனைக்கு காரணம்? 2:5-3 இஸ்ரவேலே அநேக நாளாய் மெய்யான தேவன் இல்லை. நம்பர் 1, மெய்யான கடவுள் இல்லை. அப்ப இஸ்ரவேல்ல கடவுள் இல்லாம இல்ல. இஸ்ரவேல்ல என்ன கடவுள் இல்ல? வாய்தம் கம்மி. அவங்க கடவுளுக்கு பேர் வைக்காங்க, கடவுளுக்கு முன்னாடி ஆடுறாங்க, கூத்தாடுறாங்க, எல்லாம் செய்றாங்க. ஆனா அது மெய்யான கடவுள் அல்ல. பைபிள் படி மெய்யான கடவுள் அவர் தான் ஜெகோவா. பொய்யான கடவுள் பைபிள் படி அது விக்கிரம். விக்கிரம்னா பொய்யான
கடவுள். உங்களுக்கு மெய்யான கடவுள் இல்லைன்னா உங்களுக்கு பொய்யான கடவுள் இருக்கு. வேதத்துப்படி விக்கிரம் தான் பொய்யான கடவுள். விக்கிரம் என்றால் என்ன? கடவுள் அவர்தான் உண்மையான கடவுள். அவரை மட்டும்தான் வணங்க வேண்டும். அவருக்கு பதிலாய் வேறு ஒன்றை கும்பிடுறதுக்கு பேர் விக்கிரம். கடவுளுக்கு பதிலாய் ஒரு காரியத்தை, ஒரு நபரை, ஒரு இடத்தை, ஒரு பொருளை முக்கியப்படுத்துவது விக்கிரம். அப்ப நீங்க தேவன் இல்லை இன்னொரு ஆளை முக்கியப்படுத்துங்க. அப்ப நீங்க உங்க லைஃப்ல அது ஒரு விக்கிரம். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேறு எதற்காவது முக்கியத்துவம் கொடுத்தால் அது விக்கிர ஆராதனை. இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் முதலாவது நீங்க வேறு எதுக்கோ முக்கியத்துவம் கொடுத்தீங்க, அதனால பிரச்சனை. நீங்க ஒரு நபரை, ஒரு பொருளை, காரியத்தை, ஒரு இடத்தை ஏதேனும் ஒன்றுக்காவது முதலிடம் கொடுத்தாலும் விற்கிறோம். உங்க லைஃப்ல பிரச்சனை. எங்க சர்ச் நல்லா ஊழியம் செஞ்சு நல்லா இருந்த ஒரு கேர்ள் திடீர்னு ஒரு பையனை பார்த்துட்டா. அவங்க வேகமா தான் லவ் பண்ணாங்க. கடைசி நீ தான் வேணும்னு சொன்னாங்க. கடைசியில் கிறிஸ்டியனை விட்டு போயிட்டா. 6 மாசம் போல கல்யாணம் நடந்துட்டு ஏர்போர்ட்ல நான் மெசேஜ் அனுப்புறான், ஐ எம் சாரி, நான் வெளிநாடு போறேன். நீ தேவனுக்கு பதிலாய் வேறு எதை முக்கியத்துவப்படுத்துறாயோ அதே காரியம் உன்னை நோக்கடிக்கும். சண்டே சர்ச்சுக்கு பதிலா உனக்கு இன்னும் நல்ல பிசினஸ் டீல் ஒன்று வருது, அதை செஞ்சா மேலதான் அந்த செய், அது காரியம் உன்னை மேல கொண்டு போய் உன்னை கீழே போடும். ஏன்னா அது விக்ரம். சண்டே சர்ச்சுக்கு வர்றதுக்கு பதிலா உனக்கு படிப்பு முக்கியம்னா உன் படிப்பு விக்ரம், அதே படிப்பு உன் வாழ்க்கையை கீழே கொண்டு போகும். கடவுள் அவரை வைக்க வேண்டிய இடத்துல வைக்க வேண்டும். நான் எப்பயும் சொல்லுவேன், கடவுள் கடவுளாக இருந்தா பிரச்சனை இல்லை. கடவுள் இறங்கி வாங்க தானே, அதனால தான் அவரை சிலுவையில் அடிச்சாங்க. ஆமாவா இல்லையா? அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா இன்னைக்கு அவருக்கு பிரச்சனை இல்லை. அதே விதம் இப்ப நான் சொல்றேன், கடவுளை நீ வைக்க வேண்டிய இடத்துல வச்சா உனக்கு பிரச்சனை இல்லை. கடவுளை விட வேறு எதுவும் முக்கியம் இல்லை. போன 3 வாரத்துக்கு முந்தைய ஒரு கேள்வி வந்தா சர்ச்சுக்கு. எனக்கு ஆஃபீஸுக்கு வந்தா, பாஸ்டர் எனக்கு ஊழியம் செய்யணும். நல்லது, ஆனா நீ முந்தி ஊழியத்தில் இருந்தா தானே. ஓ பாஸ்டர், அவங்க பிஸ்னஸ் செஞ்சா, ஊழியத்தில் இருக்கும் பொழுது ஒரு பிஸ்னஸ் நல்லா வந்துச்சு. கடவுளோட ஊழியத்தில் இருக்க பிஸ்னஸ் நல்லா வரும். ஆனா ஊழியத்தை வந்தோடனே இங்க ஏதோ ஊழியத்தில் யாரோ என்னவோ சொல்லிட்டாங்க, அதனால ஊழியத்தை விட்டா. 2 பேருக்கு பெருமை இந்த கிறுக்குதனம், ராங்கித்தனம். ஒன்று ரொம்ப படிச்சிருப்பாங்க, வாழ்க்கையில் ஒன்றும் இருக்காது, அவங்களுக்கு கிறுக்கு. 2வது வாழ்க்கையில நிறைய வச்சிருப்பாங்க, ஆனா படிச்சுக்க மாட்டான், அவனுக்கு வாங்கிக்கும். ஆனா படிப்பும் வசதியும் இருக்குதானே, அவன் தாழ்மையா இருப்பான், அவன்கிட்ட தாழ்மை இருக்கும். ஏன்னா அவனுக்கு 2 இருக்கு. 1 இருக்கிறதுக்கு இருக்காது. யாருக்காகவோ கடவுளை விட்டா, யாருக்காகவோ தேவனை விட்டவ. இன்னைக்கு பிஸ்னஸ் எல்லாம் எல்லாம் போய் கடனோட வரா. ஏன் இன்னொருத்தவங்க உனக்கு ஊழியம்? நான் கடவுளை விட்டு போனேன். அது அந்த வாழ்க்கையில இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கான தான். நல்லா கவனிங்க, கடவுள் இங்கக்காக. நீ கடவுளை விட்டு தூரமாய் போகும் பொழுது, நீ இங்க கடவுள் இங்கக்கா, நீ தூரமாய் போகும் பொழுது இங்க ஒரு இடைவெளி வரும். இந்த இடைவெளி தான் குழப்பங்கள், பிரச்சனைகள். நீ எந்த அளவு தூரம் போகிறாயோ அந்த அளவு உன் வாழ்க்கையில குழப்பங்கள் இருக்கும். காலையில நான் அதிகாலை எழும்புறதுக்கு விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை. அவரை பார்த்து காலையில் எழும்பி முழங்கால் போட்டு நான் ஜெபிக்கிறதை விட என் தூக்கத்தை விக்கிரமா கொண்டு வர மாட்டேன். நான் அதிகாலை எழும்பி ஜெபிக்க வேண்டாம், நான் நேரத்தோட தூங்க வேண்டும். ஆமாவா இல்லையா? நேரத்தோட தூங்காம நீ காலையில் எழும்பி வேலை செய்யலாம், ஆனா நீ நேரத்தோட தூங்காம காலையில் எழும்பி ஜெபிக்க முடியாது. ஜெபிக்க கஷ்டம். காலைல எழும்ப முடியும், ஆனா ஜெபிக்க முடியாது. அப்ப நான் ஜெபிக்கணும் தேவனோடு இருக்கேன்னா, நான் சில இரவு நேர சந்தோஷங்களை இழந்து நான் அவரோடு இருக்க. இது எனக்கு முக்கியம். அப்ப நீங்க கடவுளை இடத்துல வைக்க வேண்டும். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேற எதுக்கும் கொடுக்க கூடாது. ஆமென். யாருக்காக அவர் விடாத,
வாழ்ந்தால் அவங்க தான், அவருக்காக வாழ. ஆமென். அதுதான் வாழ்க்கை. இருக்கு ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில இந்த தலையை அறுத்து கீழே விழுந்து மறுபடியும் அந்த தலை வந்தாலும் அவருக்காக தான் வாழ்வேன் என்ற எண்ணம் உனக்கிட்ட இருக்கட்டும். அது உன்னை உயர்த்தும். உனக்கும் கடவுளுக்கு இடையில கேப் இல்லாம நீ அவரோடு இருந்தால், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவன் என்னை விட்டு பிரியும் பொழுது அவன் வெட்டப்பட்டு அவன் அக்கினியிலே எரியுண்டு போவான். நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை, உம்மை பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உமக்காக வாழ்ந்திடுவேன், உமக்காக வாழ்ந்திடுவேன். சொல்லுங்க, உமக்காகவே என் வாழ்க்கை, உமக்காகவே, உமக்காக வாழ்ந்திடுவேன். வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டி, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி. அதனால் எத்தனோ பிரச்சனைகள் வந்தது. என்னை புடமிட்டு புடமிட்டு பார்த்தார், நான் அவர்கள் விடவில்லை. நான் பொன்னாக அவர் விளங்க செய்தார். உன் வாழ்க்கையில் 1000 பிரச்சனை வரும், அவரை விடாத. நீ பொன்னாக விளங்குவாய். கடவுளுக்காக வாழ, அவர் உன்னை உயர்த்துவார். விளங்க செய்தீரே, பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை, உம்மை பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உமக்காக ரெண்டு கைகளை சொல்லுவோமா? உமக்காக வாழ்வேன் அப்பா. தேவனுடைய பிரசன்னம் இந்த முழுவதிலும் இருக்கிறது. மறுபடி சொல்லுங்கள், உமக்காக வாழ்வேன். என் வாழ்க்கையின் இறுதி வாழ்க்கை உமக்காக வாழ்வேன், உம் மகிமைக்காக வாழ்வேன். ஓ சொல்லுங்க, உமக்காக வாழ்ந்துடுவேன். ஓ நான் உமக்காக வாழ்வேன். உமக்காகவே ஜீவியம். என் வாழ்க்கையில் வியாபாரமா இருக்கலாம், என் தொழிலாக்கலாம், என் ஊழியமாக்கலாம், என் தனிப்பட்ட வாழ்க்கையாக்கலாம், எல்லாம் உமக்காகவே. உமக்காக வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உமக்காக வாழ்வேன். ஓ இன்னொரு முறை சொல்லு, உமக்காக வாழ்வேன். எத்தனை பேர் தேவனை விட்டு தூரம் போனீங்களோ, மறுபடி வாங்க. மண்ணுக்காக நீ மண்ணுக்காக மாணிக்கது விடாத, அவரை பிடிச்சுக்கோ. ஓ எனக்கு நீங்க வேணும் ஆண்டவர். உமக்காக வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உமக்காக வாழ்வேன். முதலாவதுக்காக இந்த இடைவெளி பிரச்சனை வழக்கான எங்கேயோ இடத்துல நீ காடை விட்டுட்டீங்க. முதலாவது விட்டோன்னு அப்படியே உங்க லைஃப்ல எங்கோ போயிருவீங்க. கடவுள் சொல்லாரு, நீ என்னில் நிலைத்துக, நான் உன்னில் நிலைத்திருப்பேன், நீ மிகுந்த கனிகளை கொடுப்பாய். நான் கொடி, அவங்க மரம் செடி. கொடியில இருந்தா கனிகள் வரும், எனக்கு இருந்து கனிகள் வரும். ஆனா நான் கனி கொடுக்க வேணும்னு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என் மூலம் கனிகளை கொடுக்க மகம் வேலை செய்யும். நான் ஆசீர்வாதத்துக்காக கஷ்டப்பட தேவையில்லை, எனக்குள்ள இருந்த ஆசீர்வாதம் தானா வரும். நீங்க வெற்றி வாழ்க்கையை எதிர்பார்க்காதீங்க, நீங்க அவரை எதிர்ப்பாங்க. அவரோடு இருக்க வாழ்க்கை, அதுதான் உங்க வாழ்க்கை வாய்த்தம்.
கடவுளை விடாதீங்க, அவருடைய வார்த்தையை விடாதீங்க. முதலாவது 15:3 சொல்லுது, அவங்களுக்கு மெய்யான தேவன் இல்லை. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, உபதேசிக்க ஆசாரியனும் இல்லை. ஆசாரியங்க இருக்காங்க, ஆனா டீச்சிங் இல்லை. வார்த்தை அவங்க லைஃப்ல சும்மா சர்ச்சுக்கு போய் வார்த்தான். இன்னைக்கு நிறைய சர்ச்சில் அரசியல் தான். ஏன்னா அவனுங்களுக்கு 1000 மேடை இருக்கு அரசியலை பேச, ஆனா வார்த்தையை பேச ஒரே ஒரு மேடை இதுதான். இது அவனுக்கு கொடுத்தனா இப்படி இருக்கும், இது அவருக்கு மட்டும்தான் சொந்தம். எனக்கு தெரியும் இந்த எலெக்ஷன்ல யார் வித்துவானு, நீங்க 1000 சொன்னாலும் எனக்கு தெரியும் யார் வித்துவானு. ஆனா அது எனக்கு ஒரு மேட்டர் இல்லை. இங்க இந்த அரசியல் பேசுவதல்ல, இந்த இடத்துல இருந்து உலக காரியத்தை பேசுவதில்லை. இந்த இடத்துல ஒரு நாளும் இந்த சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தி தேவைன்னு நான் யோசித்து பிளான் பண்ணி வந்த நாளே இல்லை. என் மனசு அப்படியே கடவுளால் நிரம்பி அவர் என்ன பேசுறாரு தான் பேசுவேன், அவருடைய வார்த்தை. அப்ப உபதேசிக்க, அந்த உபதேசம் என்ன, வார்த்தை அதை செய். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரி. நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை காலைல மண்டை வலி வரும், ஆனா அன்றைக்கு மெச்சில் வைப்பாங்க. ஒரு ஆளுக்கு அப்படித்தான் காது வலியா, அதனால சர்ச் வரல. அவங்களுடைய ஸ்டேட்டஸ்ல இல்லாட்டி அவங்களுடைய போட்டோஸ் அவங்க அக்கா அனுப்புவாங்க, போட் டிரைவ் போவாங்க, காது வலி போயிட்டு. கடவுளை வார்த்தைன்னு சொல்ல செய். கடவுளை வார்த்தை வரும் பொழுது அதுல மனித அபிப்பிராயம் நமக்கு வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் நான் ஒரு இடத்துல ஒரு கம்பெனிக்கு போயிட்டு ரிப்பன் வெட்ட கூப்பிட்டாங்க. நான் போயிட்டு ரிப்பன் வெட்டி எல்லாம் ஜாம் பண்ணி வெட்டிட்டேன். நான் வெட்டி வந்த பிறகு அவன் நேரம் நாள் நட்சத்திரம் பார்த்து அவன் வேற ஒரு பூஜை வச்சுக்கான். இது சரியா? ஏன் இப்படி செஞ்சா? இல்ல ஆக்கள் இப்படி சொன்னாங்க, இப்படி செஞ்சாங்க. சில வீடு கட்டணும்னா வலது காலை வச்சு வாங்க, ஏன் இடது காலை எனக்கு என்ன நொண்டியா, இதை வச்சா நான் வேலை செய்யாதா? நிறைய பேருக்கு வலது கால் வச்சாதான் சரி. ஏன் கடவுள் நான் சும்மா சரி இடது காலை வச்சா அவன் அற்புதம் செய்ய மாட்டாரா? ஏன் நாளும் நேரம் பார்க்கும்? ஏன்னா இந்த டைமுக்கு செஞ்சாதான் கடவுளுக்கு எல்லாம் செய்ய முடியும். அப்ப அது கடவுள் இல்ல. நீ டைம் பார்த்து செய்ய முடியும், ஆக்கள் சொல்லதை நீ செய்ய முடியாது. ஆக்கள் கதை தேவையில்ல, நமக்கு அவருடைய ரத்தம் தான் பாதுகாப்பு. அப்படின்னா பூசணிக்க மரத்தை வைக்கலாமே. காக வந்து ஜாம் பண்ணுவாங்க, ஜாம் பண்ணி முடிச்சா நான் சிலுவையை முன்னுக்கு போட்டுருவேன், தொங்க போட்டுருவேன். அதுக்கு முன்னுக்கு அவன் முன்னுக்கு பார்த்தா 3 தேசிக்காவும் பச்சை குச்சிக்கா 3 போட்டுவான். ஏண்டா ஒரு சாக்குல நீ ஒரு தேசிக்காவை கெட்டி கொண்டு போ, நல்லனா நூலை கட்ட நல்லனா கை உடம்புழுக்க நூலை கட்டலாமே. ஏன் வார்த்தை இறக்க வேண்டும்? வசனம் என்ன சொல்லுது? அதுக்கு அபிப்பிராயம் தேவையில்ல. 10 பேட கதை நமக்கு தேவையில்ல, வார்த்தை இருக்க வேணும். இந்த வார்த்தையில நீ விலகும் பொழுது நீ தேவனை விட்டு தூரம் போக, தேவனை விட்டு தூரம் போக, அந்த இடைவெளி உனக்கு பிரச்சனை. அன்னதானம் கொடுத்தா பகலும். அப்படின்னா நானும் என் பிள்ளைகளுக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்துட்டு நான் செய்கிறேன். எப்படி கனடா ஜெர்மனுக்கு வீசா எடுத்து அனுப்புமா, என்னையும் எடுத்து அனுப்பு பகலோகம். அப்ப பணக்காரலாம் பகலோகம் போவானே. அப்ப இந்த அன்னதானம் கொடுக்கும் பொழுது என்ன அங்க பிசாசு வருவான். சொந்தம் சொல்லிச்சு, வாங்க நீங்க சாப்பிட இல்ல வேணாம். காலையில் ஒரு எங்களுடைய கிங் பாடின ஒரு நல்ல ஒரு ஐயா, ரொம்ப நல்ல ஐயா, குடிக்கிற ஒரு கூட்டம் வாங்க சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. சும்மா ஃப்ரெண்ட்லியா வெளிநாட்டு வந்து இவ போயிருக்காங்க. போயிட்டு இருந்துக்கிற இவங்க முன்னுக்கு படம்லாம் வச்சுட்டு போத்தெல்லாம் வச்சு இவனுக்கு கழுவில் போட்டோ எடுத்து இவ அடிக்கிற மாதிரி ஃபேஸ்புக்கில் போட்டு, நான் சொல்றேன் போனது நீ துன்மா கண்ட ஆலோசனை படியும் பாவிகள் வல்ல நிக்க கூடாது. நீ அந்த அன்னதானது போல அன்றைக்கு எங்க சொந்தம் விட்டாங்க. எல்லா சொந்தமும் எங்களை கைவிட்டுச்சு. எங்களுக்கு சொந்தமே இல்லை. சொந்தம் என்று சொன்ன உடனே ஆண்டவர் தான் நினைச்சோம், அவங்க மட்டும்தான். எல்லாரும் விலகிட்டாங்க. ஆனா இன்றைக்கு அந்த சொந்தங்கள் எங்களுக்கு கால் பண்ணி உதவி கேட்காங்க. நான் சொல்றேன், எதுக்காக கடவுளை விட்டியோ, கடவுளை விடுகையோ அதே காக உன்னை நோகடிக்கும். ஆனா கடவுளுக்காக நாங்க யாரை விட்டோமோ அவங்க நொந்து போய் நம்ம கிட்ட வந்தாங்க. இன்னைக்கு எங்க கிட்ட உதவி கேட்காங்க. 10 பேர் 10 அபிப்பிராயம் கொடுப்பான், கேட்காத. உபதேசிக்க ஆசாரி இல்லை. சத்தியம் சத்தியம் தான், இதுல மாற்றம் இல்லை.
அவருடைய வார்த்தையை வைக்க வேண்டும். இதை மாத்தாத. 1 சாமுவேல் 15:23 ரெண்டகம் பண்ணுவது பில்லிசூனிய பாவத்துக்கும் முகட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராதனைக்கும் சரியா இருக்குது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உண்மை ராஜாவாகாதபடி உன்னை நீ கிங் ஆக மாட்டாய். கடவுள் எனக்கு எதிர்பாராத அற்புதங்களை செஞ்சு என்னை நாளுக்கு நாள் உயர்த்துறா. நான் இதை பேச தகுதி உள்ளவன். நான் வெற்றியில் இருக்கிறேன். எனக்கு ஒரு குறைவில்லை. வாழவன் அப்படித்தான். ஒரு வியாதி இருக்கக்கூடாது. தாவீது தேவன் இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் வியாதிப்பட்டு செத்தான். எனக்கு தாவீது பிரச்சனை இல்லை, ஏன்னா அவனுக்குள்ள இயேசு இல்லை. எங்களுக்குள்ள இயேசுக்கு எங்களுக்குள்ள பரிசுத்தாவிக்காக. உலகத்தில் இருப்ப நமக்குள்ள இருப்பவர் பெரியவர். நம்ம மறுபடியும் பிறந்தவங்க. நாங்க தேவனால் பிறந்தவங்க. அவங்க தேவனுடைய ஊழியர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள். வாழ்க்கைனா பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். நான் சொல்றேன், உனக்கு பிரச்சனை கூடாது. பைபிள் அருமையான கதை. இயேசு கடல் மேல் நடந்து போக, ஏன்னா தண்டு வலிக்க கஷ்டம். போகல, புயல் சித்திரமோ காத்திரே. இயேசு கடல் மேல் நடந்து வந்தோன்னு ஐயோ ஆவேசம் நினைச்சாங்க. இயேசு நான் தான் பயப்படாதுன்னு இயேசுவை ஏத்துனாங்க. புயல் காட்டுல ஏத்துனாங்க. உடனே படகு தாங்கள் போக வேண்டிய இடத்தை அடைந்தது. ஆனால் புயல் நின்றுச்சுன்னு சொல்லல. புயல் இருக்கத்தக்கதாகவே இயேசு இருந்தால் நீ போக வேண்டிய இடத்தை அடைவாய். அந்த புயல் உனக்கு தடையாய் இருக்காது. இந்த தேசத்தில் எது நடந்தாலும் அது உனக்கு தடையாய் இருக்க முடியாது. அதுதான் தேவனுடைய பிள்ளைன்னு ஆசீர்வாதம். நாங்கள் தெய்வீக வெளிப்பாட்டோட மனித அபிப்பிராயங்களை சேர்க்கிறோம். அங்கதான் பிரச்சனைக்கு. மனித எண்ணங்கள் எங்ககிட்ட வரக்கூடாது. என்கிட்ட சிலாக்கள் நிறைய ஐடியா கொடுப்பேன். நான் சொல்ல அது காட் ஐடியா இல்லை, குட் ஐடியா, பட் இட்ஸ் நாட் காட்ஸ் ஐடியா. குட் ஐடியா அது காட்ஸ் ஐடியா இல்லை. ஆனா காட்ஸ் ஐடியா ஆல்வேஸ் இட்ஸ் குட் ஐடியாஸ். கடவுள் ஒன்று சொன்னா சரி, அந்த லைஃப் வேணும். வார்த்தை என்ன சொல்லுது அதை செய். பைபிள் எப்படி இருக்கோ, பைபிள் எது சொல்லுதோ அதை மட்டும் செய். சொந்தத்துக்காக பந்தத்துக்காக மாற்றாத. நீ அவரோடு, அவருக்காக, அவரோடு வாழ. இந்த உலகம் என்ன சொல்லுது அது முக்கியம் இல்லை, அதை மறந்துக. நீ நல்லா இருக்கணும். எனக்கு எப்பயும் நான் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்க எனக்கு மிக முக்கியம் கடவுள். ரெண்டாவது, எனக்கு நான் எப்பயும் தெரியுவேன், எனக்கு கடைசி வர மனைவியோ பிள்ளைகளோ தாயோ தகப்பனோ நண்பர்களோ யாரும் கடைசி வர மாட்டான். எனக்கு நான் ரொம்ப நேசிக்கிறாள். நான் இந்த உலகத்தில் ரொம்ப அன்பு காட்டுகிறாள். நான் ரொம்ப கரிசனை பார்க்கிறாள். கடைசி வகை என்னோட கூட இருக்கிறாள். அது எனக்கு நான் மட்டும்தான். நான் சொல்ல உள்ளக்கு என்ன நான் சந்தோஷம் வச்சுக்கொள்ளணும். இந்த உடம்புக்கு நான் தேவையில்லாத சாப்பாடு நான் கொடுக்க மாட்டேன். தேவையில்லாத புகழை கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் துக்கப்படுற ஒரு ஆக்சிடென்ட் நடக்க வீடியோ பார்த்து நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா என் ஆட்டுக்கு அது நல்லா இல்லை, அது கொடுக்கக்கூடாது. சந்தோஷம் வச்சுக்கோ. நான் என்னைய சந்தோஷம் வச்சுக்கொள்ள. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷமும் அன்பும் நிம்மதியும் பாசமும், இந்த உலகத்தில் இருக்க மெய்யான சமாதானம், இந்த உலகத்தில் இருக்க அதி உன்னத சந்தோஷம் அன்பு காதல் எல்லாமே வெளியில் இல்லை இருக்க, அது நமக்குள்ள இருக்கு. ஏன்னா உலகத்தில் இருப்பவளும் நமக்குள்ள ஒருவர் இருக்கா. நீ தேட வேண்டியது இதுக்குள்ளதான். நீ இங்க இருந்து வெளியில ஒன்று தேடினா அது உனக்கு பிரச்சனை தான். எனக்கு வெளியில வர சந்தோஷங்களை நான் அனுபவிப்பேன், ஆனா அது வாழ்க்கையாக்க மாட்டேன். அது வாழ்க்கையாக கூடாது. 4 பேர் வராங்களா, சந்தோஷமாக. அப்ப வாழ்க்கையில எது முக்கியம் அறிஞ்சுக்கோ. உனக்குள்ள இருப்பது அதுதான் பெருமதியானது. கடவுள் தான் பெருமதி. இது சரினா எல்லாம் சரி. குரங்குக்கு முன்னுக்கு எவ்வளவு வாழைப்பழத்தை வீசி எவ்வளவு ஆயுர்வேதாலை போட்டாலும் குரங்கு எதை எடுக்கும்? ஏன்னா குரங்குக்கு தெரியாது ஒரு ஆயுர்வேதால நிறைய வாழைப்பழம் எடுக்கிறானா. அதே மாதிரி நிறைய குரங்குகளுக்கு தெரியாது. அவரோடு வாழுங்கள், அவரோடு ஜீவிக்கிற ஜீவியம் அதுதான். உலகத்தை விட அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே
துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணவு எல்லாம் இனிக்குதையா. அவரோடு கலந்திருக்கும் பொழுது உலகம் மறக்கும். உலகம் முக்கியமா இருக்காது. உணர்வுகள் இனிக்கும். வாழ்க்கைக்குள்ள ஃபீல் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா நான் வசனம் தியானிக்கிறேன் ராஜா. இரவும் பகலும் எல்லாம் நான் வசனம் தியானிக்கிறேன். சொல்லுவோம். என் உயிரான உயிரான சத்தமாய் சபை. Come on church. உங்களால் இன்னும் சத்தமாய் பாட முடியும். என் உயிரான மகப்படு. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். காடுக்கு பதிலா வேற எதுவும் நமக்கு முக்கியமாக கூடாது. அவங்களுக்கு மெய்யான கடவுள். ரெண்டாவது, அவங்க வாழ்க்கையில வசனம் சொல்லுது, அவங்களுக்கு உபதேசம், சரியான உபதேசம். எப்படியும் வாழலாம் இல்ல, வார்த்தை. நம்ம வார்த்தை ஒன்று சொன்னா அதுபடி இருக்கணும். என் வாழ்க்கையில வார்த்தையை நான் மீறின நாட்கள்ல பயங்கர சறுக்கு. சவுல் வார்த்தையை தள்ளின உடனே என்ன நினைச்சு, ராஜ பதவியே போச்சு. வார்த்தை முக்கியம். இந்த பைபிள் மேல உங்க லைஃப் இருக்கட்டும். ஆமென். உற்சாகமா கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். கடவுள் இங்க இருக்கணத்துல அவருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல முதலிடம் கொடுக்கலன்னா அது அப்படியே லைஃப் கேப் ஆகும். அதுக்கு இப்போ அவரோட வார்த்தையில கேப் வந்துடும். மூணாவது, 2 நாளாகமம் 15:3 சொல்லுது, இஸ்ரவேல் அநேக நாளாக மெய்யான தேவனும் இல்லை, உபதேச ஆசகனும் இல்லை, இங்கிலீஷ்ல இருக்கு லா. அங்க ஒரு வாழ வேண்டிய முறை, வாழ்க்கை சட்டம், கட்டளை இல்லை. கிறிஸ்டியனுக்கு ஒரு கட்டளை இருக்கு. நாங்க வாழ வேண்டிய ஒரு கட்டளை இருக்கு. அதான் பைபிளுக்கு யோவான் 13:34 தான் நமக்கு கிறிஸ்டியன் கட்டளை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயுங்கள்,
நான் உங்களில் அன்பார்ந்து போல நீங்களும் அன்பாயிருங்கள் என்ற புதிய கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். கிறிஸ்தனுக்கு ஒரே ஒரு கட்டளை, அன்பு. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு தற்பொழிவை நாடாது. அன்பு சினமடையாது. அயோக்கியத்தில் மற்றவனுக்கு அநியாயம் நினைச்சிட்டு அவன் வாழ்க்கை அழிஞ்சிட்டு ஐயோன்னு சந்தோஷப்படாது. அன்பு, அன்புதான் பெருசு. அப்ப நமக்கு ஒரு லைஃப்ல வாழ வேண்டியிருக்கு. இந்த ராங்கித்தனங்கள்லாம் விட்டுக்கணும். நம்ம தாழ்மையா வாழ்ந்து போயிடணும். ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு சொல்லி அவனை த்ரீவில்கான்னு சொல்லக்கூடாது. நாளைக்கு அவன் பெரிய ஃபிளைட் வச்சிருப்பான். நம்ம ஒரு அன்புள்ள வாழ்க்கை வாழணும். பொறாமை கூடாது. நான் மத்தனை பார்த்து அவங்களோட குறைவுகளை பார்த்து நம்ம பெரிய ஆள ராங்கியா பேச முடியாது. சில கால் பண்ணி சொல்ல ரொம்ப கவனம், உனக்கு பிரச்சனை வந்து அவங்களோட குடும்பம் எவ்வளவு வேதனை இருக்கு, காப்பாற்றுவேன் இல்லை. நாம கைவிட்டா வேகவே செய்வான். நாம தானே இருக்கோம். அதுதான் அன்பு. அன்பு தன்னை நினைக்காது. அவங்க தன்னை நினைக்கல. நம்ம அந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அன்பு நிறைந்த வாழ் இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும். உதவிகள் செய்யணும். அந்த அன்பு அன்பு நம்ம கூட இல்லைன்னா நம்ம ஒண்ணும் இல்லை. சில இடத்துல நம்ம சில காரியத்துக்கு சிலதுக்கு நான் செய்யறதுல எனக்கு எந்த ரிட்டர்னும் வராது. ஆனா நான் செய்யறேன். அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது பெரிய ஆசீர்வாதம். நம்ம அன்பா உதவி செய்யணும். நம்ம தாழ்மையாய் மற்றவர்களை நினைக்க வேண்டும். சிலருடைய கஷ்டத்தில் அவங்கள பார்க்க வேண்டும். அந்த அன்பு நமக்கு வேண்டும். நமக்குன்னு ஒரு குவாலிட்டி கிறிஸ்டியன், அந்த குவாலிட்டி நமக்கு கூட. அது ஆங்கித்தனம் கூடாது. சும்மா வெட்டி கொண்டு போவது, ஆங்கித்தனமா வாய் இப்படி கோணி கொண்டு போவது, இதெல்லாம் கூடாது. தாழ்மையாக்கணும். அன்பு இல்லைன்னா நீ ஒன்றும் இல்லை. தேவன் அன்பாக்கால். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். நீ அவுட். கஷ்டங்கள் உதவி செய். அன்புள்ள வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். இப்ப கவனிங்க. முதலாவது தேவன் இல்லை, இரண்டாவது உபதேச இல்லை, மூன்றாவது சட்டம் இல்லை. இதனால தேவனை விட்டு தூரம். தேவனை விட்டு தூரம். இப்ப நிறைய பிரச்சனை, சமாதானம் இல்லை. இப்ப என்ன செய்வது? இதுக்கு பதில் என்ன? எல்லாம் கேளுங்க. இதுக்கு பதில் என்ன? ஆண்டவர் சொல்ல இதுக்கு பதிலை. இப்ப உனக்கு சமாதானம் வாழ்க்கையில நம்ம உள்ளுக்கும் வெளியிலே சமாதானம் வைக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை நிறைவுள்ள வாழ்க்கையாக்க வேண்டும். ஒரு நன்மையும் குறைவு கூடாது. அதான் கிறிஸ்டியன். உங்க மைண்ட்ல இருக்க கூடாது வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்கும் அப்படி இருக்கும். அப்ப அது உண்ட மனசு. நீ மனசுல என்ன நினைக்க உனக்கு நடக்கும். மனசுல நீ பெருசா நினைக்கணும். மனசுல நீ எப்படி சிந்திக்கிறாய், மனிதன் எதை நினைக்கிறானோ அவன் அப்படியே இருக்கான். எனக்கு ஒரு குறைவில்லாத வாழ்க்கை வாழ்வேன், அப்படி இருப்பாய். ஒரு குறைவு இருக்கதான் செய்யணும், இருக்கும். நான் நாளுக்கு நாள் வளருவேன். நான் ஒரு நாள் பின்னுக்கு போக மாட்டேன். நான் விழுந்தா கூட நான் முன்னுக்கு தான் விழுவேன். ஆமென். நான் முன்னோக்கி செல்வேன், நான் மேல் நோக்கி செல்வேன். இதுதான் கிறிஸ்டியன் லைஃப். இந்த வாழ்க்கை வாழ என்ன செய்யணும் பாங்க. 2 நாளாகவும் 15:3 இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேச ஆசிரியனும் இல்லை, வேதம் இல்லை. 5ஆம் வசனம். அக்காலத்தில் வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருவர்களுக்கும் சமாதானம் இல்லை, தேசத்தின் குடிகள் எல்லாருக்கும் மகா வேதனை. அடுத்த வசனம். ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நெருக்கினது, தேவன் அவர்களை சகல விட எடுக்கனாலும் கலங்க பண்ணார். இதுக்கு பதில் 4ஆம் வசனம். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவளுக்கு வெளிப்பட்டார். பதில், நீ தானாவு. நீ எங்கோ போய் கொண்டிருக்காய், தானாகு. நீ கடவுள் பக்கம் தானாகு. நீ யாரையோ எவளையோ எவனையோ எதையோ போக்கஸ் பண்ணுறாய். அதை விட்டு நீ அவரை தேடு. என்ற ராஜ்யத்தை நீதியை முதலாவது நீ தேடு. ஆண்டவரை தேடுகளுக்கு சங்கீதம் 34:8 சொல்லுது, கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும். ஓ சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆண்டவரை தேடுகளுக்கு
இது அழகா ஃபிக்ஸ் பண்ண. சும்மா இங்க கேட்டேன் போனேன்னு கூட வாழ்க்கையில மாற்றம் வரணும். ஆமென். இப்ப கடவுளோட போ 3 காரியம். இப்ப இங்க போகாய். ஆனா பைபிள் சொல்லுது அவர்கள் இஸ்ரவேல் தேவனிடத்தில், அந்த வசனம் சொல்லுது 4ஆம் வசனம், தேவனிடத்தில் அவர்கள் திரும்பி ஆண்டவர் திரும்ப சொல்ல தங்கள் நெருக்கத்துல பிரச்சனை வரும் பொழுது கடவுள்கிட்ட தூங்க போகாத. நான் சொன்ன ஒரு கேர்ள் வந்து 3 கிழமை வந்து பாஸ்டர் எனக்கு ஊழியம் வேணும், அவ திரும்ப அங்கதான் விஷயம். அநேகருக்கு தேவனுடைய வல்லமை தேவை, ஆனால் தேவனோட உறவு இல்லை. வல்லமை என்றால் ஆசீர்வாதம், உதவிகள், உயர்வுகள் தேவை, ஆனால் உறவு இல்லை. தேவனுடன் உள்ள உறவு தான் வல்லமை கொடுக்கும். தேவனுடன் நெருக்கம் இல்லாமல் விடுதலை இல்லை. தேவனுடன் நெருக்கம் இல்லாமல் பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை. தேவனுடன் நெருக்கம் இல்லாமல் உயர்வு இல்லை. தேவனுடன் நெருக்கம் இல்லாமல் சூழ்நிலையிலிருந்து வெளியே வர முடியாது. 2:15 சொல்லுது, தங்கள் நெருக்கத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பினாங்க. டர்ன் பண்ணிய பொழுது அவரை தேடின பொழுது அவர் கண்டார். உன்னை இந்த பிரச்சனைக்கு காரணம் இங்க பதில் இருக்கு. இதனை சரிப்படுத்தும் பொழுது இது சரியாய் மாறும். உங்களுக்கு தேவன் தேவையே தவிர தேவைகள் அல்ல தேவை. உங்களுக்கு தேவன் தேவையே தவிர தேவைகள் அல்ல தேவை. தேவனே தேவை என்று தேவனை தேடும் பொழுது தேவைகள் தானாய் வரும். அது ஒரு பெரிய ஆசை. 2024 முடிகிறதுக்குள்ள பழைய சர்ச் இங்கெல்லாம் சேர் போட்டு ஃபுல் பேக் ஆகணும். ஆமென். இப்ப இதுக்காக நிறைய குருசேட் வச்சு நிறைய ப்ரோக்ராம் போட்டு எல்லாம் இங்க செஞ்சாலும் ஒன்றும் செய்வாரு. நான் இவங்களோட கேட்டேன் ஸ்டாஃப் கிட்ட, உங்களுக்கு ஏதாவது விளங்குதானு. ஏன்னா எனக்கு விளங்காதுன்னு அவனுக்கு விளங்க. ஒரு நாள் அப்படி யாக்கிட்ட அபிப்பிராயம் நான் கேட்டதில்லை, என் லைஃப்ல கேட்டதே இல்லை. அப்ப அவங்களும் ஒண்ணு சொல்ல, நான் யோசிச்சேன், அனாயிண்டிங் முந்தி நான் நடக்கவே விழுவாங்க, ஆனா எனக்குள்ள இது ஒரு சீரியஸா இருக்கு. அப்ப நான் இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்து நான் வீட்டுக்கு போயிட்டேன். நான் அடுத்த நாள் காலையில அப்படியே கட்டில் கிட்ட போட்டு முழங்கால் போட்டு ஒரு 10 நிமிஷம் முழங்கால ஜெபிக்கொண்டு நான் நினைச்சேன் இன்றைக்கு அப்படி ஜெபிக்க கூடாது, வளைமை உட்காந்து நிறைய ஜாம் பண்ணுவேன், ஃபுல்லா முழங்காலே ஜாம் பண்ண சொல்லி நான் ஜெபத்தை மாத்தி கையெல்லாம் வைத்து ஒரு பிரேயர் மியூசிக் இருக்கு அதை லைட்டா போட்டேன். முழங்காலும் ஜெபிச்சேன். முழங்கால் இருந்தா தான் கடவுள் கேட்பா? இல்லவே இல்லை. நீ எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம், கடவுள் கேட்பாரு, ஆனா நீ ஜெபிக்கணும். ஆனா நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ண என் சிந்தனை வேற எங்கேயாவது போகும். நான் முழங்கால் இருந்தா நான் ஜெபத்திலே இருக்கேன். டிரைவிங் சீட்ல இருந்தா நான் டிரைவ் பண்ணி கொண்டு தான் இருப்பேன், தூங்க மாட்டேன். அப்ப நான் டிரைவிங் சீட் நான் முழங்கால் போடுறது. ஏன்னா நான் முழங்கால் போட்டு நல்லா ஜெபம் பண்ணேன். எனக்கு விளங்குது ஏதோ எனக்குள்ள வேற மாதிரி. கத்துகளுக்கு புது பேலன் ஒரு பேலன் வருது. எனக்கு அது வாக மாதிரி விளைச்சு. அடுத்த நாளும் நான் முழங்கால ஜாம் பண்ணி கொஞ்சம் நல்ல டைம் நல்லா ஜாம் பண்ணேன். அப்போ தூங்கிட்டேன். அதே மாதிரி ராத்திரி தூங்கும் போதுல நான் கொஞ்சம் முழங்கால ஆண்டவரோடு இருந்தேன். நான் எனக்கு அதை தாங்க இதை தாங்க கேட்கல. கடவுளை உங்களை நேசிக்கிறேன், உங்களோட உறவு எனக்கு இதை விட பெரிய அனுபவம் இருக்கு. நான் 40 நாள் எல்லாம் தண்ணி மட்டும் குடிச்சு உபாசம் இருந்துக்கேன், 7 நாள் இது இருந்துக்கேன். ஆனா இது கொஞ்சம் ஸ்பெஷலா செய்வோம். அவரோட உறவை சரிப்படுத்தி அவரோட அன்பா பேசிக்கொள்ளுது. பேசிட்டு வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு வாங்க. மதன் கூட்டம் நல்லா போகுது. திடீர்னு இன்னைக்கு வந்தாங்க புதாக்க, கைய வச்சு இயேசுவை நாமத் உடனே அது விழுந்துட்டு வளமை பேய் கொஞ்சம் இப்படி ஆடும். அப்படி இது வைக்கும் போது விழுந்துட்டு டும்முன்னு விழுந்துச்சு. விழுந்தோடனே நான் இந்த மெசேஜ் எனக்கு விளைஞ்சி ஏதோ சும்மா ஃபிட் ஆக இங்க சைடு அங்க வருது. உடனே அந்த பேயை பார்த்து சொல்ல, அது இப்படி படுத்து கொண்டு இருக்கு, கண்ண மூடி. அந்த பொம்பளை தான் கண்ண மூடி, பேய் கண்ண முடியல. அப்ப நான் சொன்னேன், ஏய் நான் 3 சொல்றேனேக்கா நீ போய்க்கணும், அவ்வளவுதான். 1 2 3 உடனே நான் திரும்பிட்டு சுகமாயிட்டு வித்தியாசம். அடுத்த மனுஷனுக்கு கை வச்சேன், இயேசுவின் நாமத்தினால சும்மா வியாதிக்கு ஜெபிக்க கைய வைக்க விழுந்துட்டு விழுந்தோன்னா, ஏய் பேய் நான் உனக்கு 3 தான் சொல்லுவேன். நான் சொன்னேன் 3 தான். 1 2 3 பேய் போயிட்டு டக்குன்னு. அப்போ ஒரு சிஸ்டர் வந்தாங்க, முஸ்லீம். அவங்களோட வயிறெல்லாம் ரொம்ப எரிவு, நெஞ்சு ரொம்ப எரிவு. வந்து கேட்டாங்க, ஏன் எனக்கு வயிறு எரியுது பாஸ்டர், ஏன் அது? ஆனா ஜாம் பண்ணோம் அது இல்லாம போயிடும். 1 2 3 உடனே அவங்க
கொடுத்தா. இதுக்கு காரணம் நம்ம அவகிட்ட ரொம்ப நெருக்கமாகும் பொழுது அவங்க நமக்கு வெளிப்படுவா. அவங்க மறுபடியும் பெற்றுக்கொள்வோம். அவருடைய வல்லமையை மறுபடியும் பெற்றுக்கொள்வோம். அவர் மேலே வல்லமையின் மேல் வல்லமையாய் நாங்கள் மாறுவோம். அவருடைய மேல நமக்குள்ளே வருகிறது, அற்புதங்கள் நடக்குது, எங்க லைஃப் மாறுது. நான் அந்த வல்லமையோடு இருக்கும் பொழுது நாங்க தேடல, எல்லாம் தேடி வருது. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அது பின்னுக்கு வரும். நான் தொடரல, நான் பணத்தை தேடல, நான் பொருளை தேடல, கர்த்தர் தேடி வர வச்சான். நீ திரும்பி அவர் சமூகத்துக்கு போ, அவர் வெளிப்படுவா. காலையில எழுந்து அவரோடு அப்படின்னா நீ அந்த 3 காரியம் செய்ய வேண்டும். தேவன் இல்லை, நீ கடவுளை வை. 2வது வார்த்தை, 3வது உண்டு லைஃப். இப்படி இருந்தால்தான் உனக்கு இந்த வாழ்க்கையை வாழலாம். கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேறு யாருக்கோ முக்கியத்துவம் கொடுத்து ராத்திரி 12 மணி மட்டும் 1 மணி மட்டும் சுத்திட்டு இங்க நீ வந்து கடவுளோட எனக்கு வாழ முடியாது. கடவுளோட வாழனா கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடு. அவருடைய வார்த்தையிலிருந்து நீ விலகாம இருந்தா உன் வாழ்க்கை செழிப்பாக்கும். அவருடைய சமூகத்துக்கு வா. முன்பு எப்படி கடவுளோடு இருந்தியோ, கடவுளோடு வாழ்ந்தியோ, அந்த வாழ்க்கைக்கு வா. அவரோடு காலையில் எழுந்து உண்மை தேடி வாங்கப்பா. உங்களை பார்க்க ஆசைன்னு சொல்லு, உங்க முகத்தை நான் காண ஆசைன்னு சொல்லு. உன் வாழ்க்கையில மகிமையான காரியம் நடக்கும். நமக்கு தேவைகள் அல்ல முக்கியம், தேவன் முக்கியம். ஆமா, இந்த வசனம் இப்படி சொல்றேன். ஓ ரபா ஷக்கராதல ரிகோ ஷந்திகல நீமா ஷக்கியா. அதாகமான வசனம். உங்களுக்கு தேவன் தேவையை தவிர தேவைகள் அல்ல முக்கியம். ஒரு உதாரணத்தோட முடிக்க, பைபிள்ல ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகள். இந்த கதை உங்களுக்கு தெரியும். அப்பா வீட்டுல அண்ணனும் தம்பிக்கான் வசதியா இருக்காங்க, ஆடு மாடெல்லாம் இருக்கு, எல்லா சொத்து இருக்கு. அப்பா பெரிய கோடீஸ்வரன். ஒரு நாள் 2வது வந்து கேட்டான், என் சொத்து எனக்கு தாங்க. அப்ப எவ்வளவு கேட்டு பார்த்தாரு, கேட்கல, எடுத்துட்டான். சொத்தை எப்ப அந்த வீட்டுல இருந்து எடுத்து போகானோ, அவன் போக ஸ்டார்ட் பண்ற நேரமே அவன் குறைவுபடுறான். ஏன்னா அவனுக்கு அப்பவே அவனுக்கு லோரிக்கு, பஸ்ஸுக்கு, இல்லாட்டி வேனுக்கு, காருக்கு காசு, ஃப்ரெண்ட்ஸுக்கு காசு. இப்ப அப்பா விட்டு தூரம் போக 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 அவன் குறைவுபட தொடங்கினான். உங்க முந்தின ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க அது இல்லாம போகும் பொழுது உங்க வாழ்க்கை குறைவு. எல்லாம் என்னை கவனிங்க, கடைசியா சொல்லுங்க, கவனிங்க. இப்ப அவன் போகும் பொழுது குறைவு. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, எல்லாம் வாழ்க்கை. நண்பர்கள் எப்பொழுது நண்பர்களாய் இருப்பதில்லை. நண்பர்கள் எப்பொழுது நண்பர்களாய் இருப்பதில்லை. எந்த நண்பனை நம்பியே நம்பாத, கடவுளை நம்ப, ஒன்ன நம்பு. நிறைய பேருக்கு பிரச்சனை, தான் மேல தனக்கு நம்பிக்கை இல்லை, அதான் பிரச்சனை. இப்ப இவன் எல்லாம் போறான், கடைசி எல்லாம் கைவிட்டாங்க. அவனுக்கு ஒண்ணு இல்ல, உடுப்பு 100 ஆயிட்டு, எல்லாம் கிழிஞ்சு போய் பழசாயிட்டு, செருப்பு கூட இல்ல. பெரிய கோடீஸ்வரன். கஷ்டம். இந்த கஷ்டத்தில் இங்க காரணம் கேப். அந்த கேப் பண்டி மேய்க்கிற வேலை கிடைச்சு, அவன் பண்டி சாப்பாடு சாப்பிடுறதுல எச்சமா கிடையாது. சாப்பிடாது, பண்டிகை சாப்பாடு கொஞ்சம். பண்டிகைக்கு மதிப்பு கூட இல்லாம போச்சு, கடவுள் இல்லாதபடியா. உன் வாழ்க்கை அப்படி போகும், கடவுள் இல்லாட்டி. ஆனா ஒரு நாள் இதுல ரொம்ப புதிய வெளிப்பாடு பாங்களே. லூக்கா 15:17 அவன் புத்தி தெளிந்த போது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவன் என் தகப்பண்டே கூலிக்காக எத்தனோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குதோ, நானே பசியினால் பூர்த்தியான நீ அப்பா வீட்டுல இருந்தா உன்ட தேவைக்கு அதிகமாக இருக்கும். உனக்கு எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமாக இருக்கும். நீ தேவனோடு இருந்தால் உனக்கு என்ன தேவையோ அந்த அளவை விட அதிகமாக இருக்கும். வேலைக்கானுக்கு அவ்வளவுனா பிள்ளைக்கு எவ்வளவு இருக்கும். அந்த வசனம் ரொம்ப அருமையா பிடிச்சிருக்கு. தேவைக்கும் அதிகமா இருந்துச்சு. ஊனாட்டவாட்டா தேவைக்கும் அதிகம். கடவுளோடு இருந்தா உங்களுக்கு அதிகம் இருக்கும்.
நான் இதுக்கு தான் பணத்தை வச்சுக்கேன், இதுக்கு கொடுக்க முடியாது சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கும். கடவுள் அப்படி வச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்லுங்க. அடுத்த வசனம், நான் எழுந்து சொல்லுங்க. நான் எழுந்து, இன்னைக்கு நீங்க எழும்ப வேண்டும். என் தகப்பனிடத்தில் போய், இந்த வசனம் ரொம்ப முக்கியம். நான் இப்ப அப்பா கிட்ட போவேன். எல்லாரும் அப்பா கிட்ட போங்க. போய், தகப்பனே, பகத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். எனக்கு தேவன் தேவையை தவிர தேவைகள் தேவை அல்ல. வச்சுக்கொள்ளுங்க, என்னைய வச்சுக்கொள்ளுங்க, என்னை உங்களோட வச்சுக்கொள்ளுங்க, வேலைக்கான மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. அவன் போக நேரத்தில் என்னை வச்சுக்கொள்ளுங்கன்னு போனான். ஆனா அவன் வந்து கண்ட பொழுது அவனை கட்டிப்பிடிச்சு மோதிரத்தை போட்டு ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து அவனுக்கு பாதரட்சை கொடுத்தார். அவனை அழகுபடுத்தினார். நான் சொல்றேன், நீ எப்ப அப்பா கிட்ட வாராயோ அன்றைக்கு நீ அழகுள்ளவனாய் மாறுவாய். உன் வாழ்க்கை மதிக்கப்படத்தக்கதாக, உன் வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையாய். அந்த வசனம், அவன் போகும்பொழுது அப்பா தூரத்துல கண்டு ஓடி போவார். இது வீடு சொல்லும், இங்கதான் வீடு. அவர் ஓடி இங்க வர, ஓடி தூரத்துல வந்துட்டு அவனுக்கு மோதுகள்லாம் போட்டு வஸ்திரம் போட்டு அவனுக்கு பாதரட்சை போட்டு கொண்டு போவார். ஏன்னா வீட்டுல வச்சு போடல, வெளியே வச்சே போட்டார். ஏன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவன் பார்க்கிறவன் கூட இவன் குறைவா இருக்கான்னு நினைக்க கூடாது. என் ஆண்டவர் உன்னை சூழ இருப்பவர்கள் மத்தியிலே உன்னை அவமானப்படுத்த வைக்கிற தேவன் அல்ல, உன்னை மதிப்புள்ளவனாய் மாற்றுவார். இல்ல முக்கிய பாயிண்ட் சொல்லி முடிக்க, பைபிள் சொல்லுது, அந்த மகன் வந்தா மட்டும்தான் உடனே ஒரு கொளுத்த கண்டு அடிச்சு பெரிய பாட்டி. ஏன்னா வீட்டுல வேலைக்கிழமை நூத்து கிடக்கு. அக்கம் பக்கம் அக்கெல்லாம் வந்து பேண்டல் அடிச்சு மியூசிக் எல்லாம் போட்டு பாட்டு போகுது. அன்னைக்காக வாங்க, என்னடா அந்த மியூசிக்? இல்லை, உங்க தம்பி வந்திருக்காரு, உங்க தம்பி வந்தா. எனவே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. நான் சொல்றேன், நீ எப்ப கடவுள்கிட்ட வரையோ அன்றைக்கு ஒன்னால பலர் சந்தோஷப்படத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். மூலம் பலர் சந்தோஷப்படுவாங்க. நான் 1ஆம் தேதி அம்மா கிட்ட போனேன். எப்பயும் 1ஆம் தேதி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் எடுக்க பழக்குங்க. அம்மா கிட்ட போயிட்டு நான் பணம் கொடுத்தேன். நாங்கள் அம்மா சொல்லி எல்லா புகழையும் கொடுத்துட்டு அம்மாவுக்கு சொன்னேன், எனக்கு அவ ஜெபம் பண்ணுங்க சொல்லி முழங்க. நீ ஏன்டா முழங்கால் போட, எனக்கு நீ ஜெபம் பண்ணு. இல்லை, நீங்க ஜெபம் பண்ணுங்க. அம்மாவுக்கு ஜெபம் பண்ணாங்க. இவனால ஆண்டவரே எங்க குடும்பம் இன்னைக்கு சந்தோஷமாக்கு. இவனால எங்க குடும்பத்துல பலர் சந்தோஷப்படுறாங்க. நான் சொல்றேன், நீ கடவுளோட இருந்தா உன்னை நினைச்சு உன்னால பலர் சந்தோஷப்பட கத்த வைப்பாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எழுந்து வந்து உங்களால சந்தோஷப்படுவாங்க, உங்களால எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. நீங்க நிறைய பேருக்கு கரைச்சலா இருந்துக்கலாம், நீங்க நிறைய பேருக்கு பிரச்சனையா இருந்துக்கலாம். ஆனா கடவுள் உங்களை பலருக்கு சந்தோஷமா வைப்பார். உங்களை கண்ட பலர் சந்தோஷப்படுற அளவுக்கு கத்த வைப்பார். இன்னைக்கு நீங்க எடுக்க தீர்மானம் முக்கியம். நல்ல பிரசங்கமா இருக்கலாம், ஆனா வாழ்க்கையில இந்த அர்ப்பணிப்பு தேவை, sacrifice. இப்படியே வாழ்ந்து கொண்டு போகாதீங்க. தோல்விதான், தோல்வி தோல்வி தோல்வி. நம்ம அடிச்சு கொண்டே போன மேல அவரோடு வாழ்க வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் வெற்றி. அது உங்களை உயர்த்தி வைக்கும், அவரோடு கலந்த வாழ்க்கை. 2 கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிடுங்க. ஆண்டவரே, நான் வந்துடுறேன்ப்பா, எனக்கு நீங்க வேண்டும். நீங்க இல்லாத நாள் ஒரு நாள் அல்ல, நீங்க இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இல்லப்பா. நீங்க தான் எனக்கு வேண்டும்.
மகிழ ஆரம்பம். உள்ளத்தின் மகிழ்ச்சியும் அப்படிதான். நீரில்லாத நாளெல்லாம், நீரில்லாத நாளெல்லாம், நீரில்லாத நாளெல்லாம், நீரில்லாத நாளெல்லாம். உங்களை பார்த்து நான் சொல்றேன், காலையில் அவருடைய சமூகத்தில்ங்க. அதுக்காக உங்களை ஆயத்த பண்ணுங்க. அப்படி ஆயத்த பண்ணி காலையில் நீங்க அவருடைய சமூகத்திலிருந்து நீங்க அந்த நாள் வாழும் பொழுது அந்த தேவ பிரசன்னத்தை நீங்க அந்த நாளுக்குள்ள எடுத்து போய்ங்க. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில மிக முக்கியமானது. எல்லாம் என்ன கவனிங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு 10 கோடியை கொடுத்துட்டு இன்னைக்கு காத்துக்கு நீங்க செத்து போவீங்க. அந்த 10 கோடி எடுத்தா நீங்க எடுக்காட்டி நாளைக்கு வாழுவீங்க. 10 கோடி கிடைச்சா நீங்க செத்துவீங்க, இல்லாட்டி நீங்க அதை எடுக்காட்டி நாளைக்கு வாழ்வீங்க. என்ன செய்வீங்க? 10 கோடி எடுக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு நாள் சொல்லுது 10 கோடியை விட மிக பெருமதியானது, அது மிக முக்கியமானது. அப்போ லைஃபை காடோட ஸ்டார்ட் பண்ணா அந்த வாசம் அப்படியே இருக்கும். நீங்க காலையில் ஒரு 1/2 hour இல்லாட்டி 1 hour மீன் கடையில் சுத்திட்டு பஸ்ஸில் ஏறுங்க, எல்லாம் மூக்க பிடிச்சுவாங்க. முழு நாளும் உங்க வீட்டுக்கு போங்க, எங்க போங்க, அந்த வாடை இருக்கும். அதே விதமா தான் காலையில் அவருடைய சமூகத்திலிருந்து போங்க, அவர் உங்களோட இருப்பா. அவருடைய வெற்றி உங்களோட இருக்கும், அவருடைய ஜெயம், அவருடைய பர்சனா உங்களோட இருக்கும். உங்களுக்கு இந்த வகுப்புக நாட்கள் கத்த மகிமையை நாட்களாய் தகவலாக. இந்த நேரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை காணிக்கை தசமா எடுக்கப்படும். அந்த நேரத்தில் ஒரு பாடல் படிக்கப்படும். ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என்பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. செபிக்கும் போதெல்லாம் என்பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. விருமையானதில் முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகு ஏறி கொண்டாரே. அவர் தேடி வந்து இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை, எங்கள் பலத்தினால் முடியாதது, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவர் முழு மனதா, ஆராதிப்போமே அவர் தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவர் தலைமுறையா. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக
சத்தமாக அவரை பார்த்து உங்களுக்கு நீழலாக அவர் வருகிறார். நான் போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் வாக்கு பண்ணின கானான்களை கானானை கை யார் கரல் உயர்த்தி சொல்மானவரை பார்த்து ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டு சபையினும் சத்தமாக அப்பாவை பார்த்து உங்களை வெட்கப்படுத்தாதவர் அவர், அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் கடைசியாக ஒரு மனமாக ஆண்டவரை பார்த்து ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கரங்கள் உயர்த்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் தேவாசுதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. சத்தமாக God bless you. கர்த்தர் உங்களை நிறைவாக அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.